இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம். இறை சபையை வந்து, சித்த சபையை வந்து, இந்த வளாகத்தை வந்து நம்பி வருகின்ற கூட்டங்கள் வந்து முதல் நிலையில் வைக்கக்கூடிய நிலைகள் வந்து தங்கள் வாழ்க்கைக்கு இது தடையாக இருக்குது, இன்னென்ன விஷயங்கள் கிடைக்காம இருக்குது, இன்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு இயலவில்லை, தேவைகள் பூர்த்தியாகலை, தேவைக்கு எதுவும் கிடைக்கல. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா கடன் இருக்குது, இல்லைன்னா தொழில் சரியில்லை, ஏதோ ஒரு குறைபாடு, ஏதோ வந்து நிம்மதி இல்லை, இல்லாட்டி நோய் நொடிகள் இருக்குது, உடலியல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, தீராப்பணிகள் இருக்குது. இப்படி வரத மக்கள் அதிக அளவில் எல்லாருமே இப்படி தான் வந்து சிவசபையை நோக்கி, யாரையும் இறைவனை நோக்கி போகிற கூட்டங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். எங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கல, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இது தடையாக இருக்குது, எதிரிகளோட தொல்லை, தொந்தரவு, பிரச்சனைகள் எல்லாமே வந்து எங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டேங்குது. அப்படிங்கிற நிலையில் வர்றவங்களுக்கு அப்பப்போ வந்து அதாவது தீர்த்து வைக்கிறதுக்கு இறைவன் அனுகிரகங்கள் வந்து ஏதோ ஒரு புண்ணியத்தை எடுத்து அந்த நேரத்தில் அதற்குண்டான விஷயங்களை வெற்றியடைய வச்சு விட்டுடலாம், சின்ன சின்ன பிரச்சனைகளை. அதே மாதிரி தான் சித்த சபை இப்போ இங்கே வர்றதவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அப்பப்போ வந்து வந்த உடனே சரி பண்ணி விடுதாங்க. அவங்க உயர்வாக சரணாகதி நிற்கலை. இங்கே வந்து சரணாகதி வந்து நம்பிக்கை வந்து உயர்வாக பார்க்கப்படுது. சித்தர்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பப்போ உள்ள பிரச்சனைகளை, சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருவாங்க. ஆனால் தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தொடர்ந்து நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்னா அதுக்கு வந்து ஞான மார்க்கம் தான் உயர்ந்த வழி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. ஏன்னா எல்லா வினை நிலைகளையும் கழிக்கணும். பல ஜென்மங்களை நம்ம செஞ்சு வந்திருக்கக்கூடிய வேற்று மாற்று நிலைகள், புண்ணிய நிலைகளும் அதற்கு ஈக்குவலாக இருந்தாலும், அதற்கு சரியாக இருந்தாலும், நம்ம தகாத செயல்கள், தகாத விஷயங்கள் செஞ்சு வச்சது அந்த புண்ணியங்களை பெறதுக்கு தடையாக இருக்கும். அதை வந்து அடியோடு ஒழிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். படிப்படியாக இறை மார்க்கத்தில், சித்த மார்க்கத்தில், சிவமார்க்கம்னா என்ன, தர்மத்தின் பாதை தான், வேறு ஒன்றும் கிடையாது. தர்மத்தின் பாதையில் போகையில் இங்கே சித்தர்கள் சொல்லக்கூடிய இந்தந்த விஷயங்களை போய், அதாவது சூத்திரம் இங்கே இருக்கும். அதாவது சித்தர்கள் இறைவன்கிட்ட வந்து எப்படி பயணப்படணும், எப்படி வாழ்வியல் முறை அமைச்சுக்கிடணும் அப்படிங்கிற விஷயங்கள் அவங்க வந்து வாழ்ந்து பார்த்து கற்று வச்சுருக்கிறவங்க தேவர்கள், சித்தர்கள். அவங்க அதில் உள்ள சூட்சமத்தை சொல்லிக் கொடுத்த இடமா இந்த சபை விளங்குது. எளிமையாக சொல்லிக் கொடுத்த இடமா இந்த சபை விளங்குது. சொல்லி கொடுத்து அவங்கள வந்து எப்பவும் நிம்மதியாக, எப்பவும் சாந்தமாக, எப்பவும் ஆனந்தமாக வச்சுருந்து அவங்களோட பிள்ளைகளும் வந்து நல்ல புண்ணியத்தை பெறணும் அப்படிங்கிற விஷயங்களும் இங்கே வந்து அனுகிரகங்களாக சித்தர்கள் வழிகாட்டுறாங்க. அது தொடர் பயணம் அப்படிங்கிறது வந்து முழுமையான பயணம். அப்பப்போ வந்துட்டு எனக்கு இதை மட்டும் செஞ்சு விடுங்க, அதை மட்டும் செஞ்சு விடுங்கன்னு நிற்கக்கூடிய கூட்டங்களுக்கு அதை மட்டும் செஞ்சு விடுதாங்க. முடிஞ்ச மட்டும் ஏதோ அவங்களோட அந்த அந்த தன் சார்ந்த நிலைக்குள்ளே அவங்க இருந்த போதும் அவங்களும் அடுத்த ஜென்மங்களில் எடுத்து அடுத்தடுத்த நாட்களில் அடுத்த வருட நிலைகள் எல்லாம் வந்து ஏதோ இறை சேவையாற்றுவாங்க, பிரபஞ்சத்துக்கு சேவையாற்றுவாங்கன்னு அவங்க புண்ணிய கணக்கில் இருந்து, சிவசபை புண்ணிய கணக்கில் இருந்து போட்டு அந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய நிகழ்வுகளும் இங்கே நடக்கு. தொடர் பயணம் வந்து எதுக்கு பயணப்பட வைக்கணும்னா, தொடர் பயணங்கள் அதாவது சிவசபை வழியில் உங்கள் இல்லங்களில் இருந்து சித்த சபை வந்து பயணப்பட அவங்கள வந்து வடிவமைச்சு கொடுக்கு. பிரம்ம முகூர்த்த தவம்பது வந்து எல்லா சித்தர்கள், யோகிகள், மகான்கள் எல்லாமே சித்த சபையில் மட்டும் வந்து சொல்லப்பட்டு வர்ற விஷயங்கள் கிடையாது. எல்லாருமே அந்த பிரம்ம முகூர்த்த அந்த விழிப்பு நேரத்தில் எதிராற்றல்கள்னு கொடுக்கக்கூடிய அசுராற்றல்கள் வந்து அந்த நேரத்தில் அதுக்கு வந்து ஆற்றல் இருக்காது. அது வந்து அப்போ வந்து இயங்காத நிலையில் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகத்தான் அந்த அசுர நிலைகள்லாம் எந்திரிச்சு செய்யும். அந்த நேரங்களில் தான் சொல்லப்படுது, பிரம்ம முகூர்த்த நேரங்களில் அது பிரம்ம முகூர்த்த ஆசியங்கிறப்ப சொல்லியிருக்காங்க. பிரம்ம முகூர்த்தம்னா என்ன, அதனோட முக்கியத்துவம் என்னன்னு ரொம்ப பேர் சொல்லியிருந்தாலும் இங்கேயும் சித்தர்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசிகளில் வந்து அகத்திய பெருமான் பகிர்ந்திருக்காரு. அந்த நேரத்தை வந்து பிரதானமாக சொல்லப்படுது. அப்போ சிவசபையோட அகத்தியரோட நாமம்னா அவர் தான் ஒட்டுமொத்த சித்தர்களோட தலைவர்.
அவர் தான் வந்து இப்போ எல்லா சித்தர்களோட தேவர்களோட சுழிமுனையும் ஒன்றா கொண்டு உட்கார்ந்துருக்கிறவர். அதான் அகத்தியத்தை பற்றி எல்லா யுகங்கள் புராணங்கள், எல்லா இதிகாச புராணங்கள், எல்லா வரலாற்று நிலைகள்லையும் அகத்தியரோட நாமம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட அற்புதமான முனிவர் வந்து சித்தனுக்கு வந்து ஆசானாக உட்கார்ந்ததுனால அவருக்கு வந்து அந்த முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய நிலையில் அகத்தியரோட நாமம். அடுத்து சிவமகாவாழை சித்தனை என்ன அவங்க சித்தனை நாமம் ஏன் சொல்லணும்னா 11,000 யுகமாக வந்து சேர்த்து வச்ச புண்ணியம், அதாவது பிரபஞ்சம் சேர்த்து வச்ச புண்ணியம் தவக்கடங்கில் இருக்குது, சிவக்கடங்கில் இருக்குது, பிரபஞ்ச கடங்கில் இருக்குது, பிரபஞ்ச மையத்தில் இருக்குது, பிரபஞ்ச சுழலுக்குள்ளே இருக்குது. அது ஆதாள பாதாளத்தில் கங்கை சூழ வந்து சிவமகாவாழை சித்தன்கிற யுகமறியாத சித்தன், இனிமே யுகமறிய போகிற சித்தன், அதாவது அதனோட பின்பமாக இருக்கக்கூடிய சித்தனுக்கு சிவ சபை கொடுத்து சூட்சமாக தேவர்களும் சித்தர்களும் முக்கோடி நவகோடி சித்தர்கள் எல்லாருமே சேர்ந்து ஓராற்றலாக இருக்கக்கூடிய உயர் மகா சபையின் அற்புதமான உயர் சூட்சமாக இருக்கக்கூடிய அந்த உயர் மகா இறை சூட்சமத்தை வந்து இறை சித்தனுக்குள்ள அமிழ்த்தி அதை வந்து இயக்குகின்ற தன்மை. அதனால் அந்த சித்தனோட நாமம் உலக அறியணும் அப்படிங்கிறதுக்காண்டி சிவகணங்கள் சித்தகணங்கள் ஏன் உலக அறியணும்னா சித்தனோட நாமத்தை உலகம் அறிஞ்சு என்ன பண்ண போகுது, சித்தனோட கொள்கைகள் சிவசபையோட கொள்கைகள் இப்படி ஒரு சபை அன்பை மட்டும் அன்பே இறைவன் அன்பே சிவம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே பிரதானமாக வச்சு இயங்குது சபை. அப்படி அன்பு தான் அனைத்துக்கும் மூல காரணம், இயங்கக்கூடிய தன்மை, அனைத்துமான விஷயங்களை தன்னிடத்தில் வாய்க்கிறது. அதற்கு மிஞ்சின ஒரு ஆற்றல் இல்லை. அதற்கு மிஞ்சின எந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள், எந்த ஆகம, எந்த விஷயங்களும் வந்து அன்புக்கு மிஞ்சி வந்து எதுவும் கிடையாது. அன்புங்கிற அந்த பேராற்றல் தான் அந்த சிவமகா பேராற்றல் அப்படிங்கிற நிலையில் அதை வந்து உலகம் ஃபுல்லாக விதைக்கப்படணும். அது மாதிரி அதோட தன்மையோட சீடர்கள் உருவாகணும், மாந்தர்கள் உருவாகையில் அங்கங்கே இந்த தர்ம சிந்தனையை வந்து வளர்விக்கப்படும். தர்மத்தை பற்றி எல்லாரும் சொல்லியிருந்தாலும் புது ஆற்றலோட புது வல்லமையோட இறைவனே அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுது. திருமுருகன் முடிசூடி 27,000 கோடி லோகங்களுக்கு மன்னனா அமர்ந்து 6 படையும் மண்ணா கொட்டி மருதமலையும் இணைச்சே ஒரே படையை அமர்ந்ததுனால அந்த ஆற்றல்கள் பரந்தாமனோட 10 அவதார ஆற்றல்கள் இந்த உயர் ஆற்றல்கள்லாம் சேர்ந்து சித்தனுக்குள்ளே இருந்து சிவசபையாக செயல்படுது. அதில் பயணப்படணும் அப்படிங்கிறது வந்து அதோட பயணப்படணும் அப்படிங்கிறது வந்து எப்பவும் நிம்மதியாக இருக்க, எப்பவும் ஆனந்தமாக இருக்க, எப்பவும் சந்தோஷமாக இருக்க, உங்கள் கொடி நிலைகளெல்லாம் உயர்வடைஞ்சு வர, அதாவது அந்த ஆசையின் பின்னாடி ஓடாத